கொண்டு வருவாங்க. ஆனா ஆண்டவர் ஊழியத்திற்கு அனுப்பும் போது ஒருத்தரா அனுப்புனாரா, 2 பேரா அனுப்புனாரா? சொல்லுங்க, எல்லாருமே சத்தமா சொல்லுங்க. எப்படிதான் அனுப்புனாரு? 2 பேரா அனுப்புனாரு. ஏன் ஆண்டவர் 2 பேரா அனுப்புனார் அப்படின்னு சொன்னா, ஒருவன் விழுந்தால் இன்னொருவன் தூக்கி விடுவான். ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு கவனமா கவனிங்க. சில இடத்துக்கு நீங்க தனியா போகாதீங்க, தனியா போகாதீங்க, அது ரொம்ப ஆபத்து. சில இடத்துல தனியா நீங்க உட்காராதீங்க, வேண்டாம். யாரையாவது ஒருத்தரை கூட வச்சுக்குங்க. யாராவது இந்த வாலிப வயசுல வாலிப தம்பி தங்கச்சிங்க, யார் ஒருவன் தனியாய் போறானோ, யார் ஒரு மகள் தனியா போறாளோ, நான் சொன்ன ஜெபம் என்கிற போர்வையில போனா கூட அது நான் நம்ப மாட்டேன். நான் நம்ப மாட்டேன்றதை விட அது ரொம்ப டேஞ்சர்ல கொண்டு போய்விடும், பெரிய ஆபத்துல கொண்டு போய்விடும். நீங்க என்னதான் ஆண்டவருக்குள்ள 100% ஸ்பிரிச்சுவலா இருந்தாலுமே சில நேரங்களிலே நீங்கள் தனிமையா இருக்கும்போது பிசாசு உங்களை ரொம்ப அட்டாக் பண்ணுவான். நான் அதான் முந்த நாளைக்கு சொன்னேன் இல்ல, தாவீதை எங்கேயுமே அவன் அட்டாக் பண்ணல. எப்ப வந்தான் தெரியுமா? கூட்டத்தோட இருக்கும்போது அவன் தப்பு பண்ணல, தன்னுடைய படை வீரர்களோடு இருக்கும்போது அவன் தப்பு பண்ணல. ஆனா எந்த நேரத்துல எல்லாரையும் அனுப்பிட்டு அவன் தனியா இருந்தானோ, அப்போ இன்விடேஷன், பாவம் செய்யக்கூடிய இன்விடேஷன் அவனுக்கு நேரடியா வந்துச்சு. நேரடியா வந்துச்சு. பிசாசு கையை நீட்டுறான், எங்க இருக்கிறான் அப்படின்னு. அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. யாராவது ஒருத்தர்கிட்ட பேசுறாரா ஆண்டவர்?